திருப்பதி போயிட்டு காஷ்மீர் போகிற கனவுல இருந்த மணியை வறுத்து எடுத்துட்டாங்கப்பா அந்த ஆன்ட்டி. இன்னைக்கு ஆன்ட்டி சம்பவம் தான் போல இருக்கு. ஐயோ ஆன்ட்டி, நீங்கள் எபிசோட்லாம் பார்த்தீங்களா பார்க்கலையா? என்னமோ ரவீனாவுக்கு ஒன்றுமே தெரியாதது மாதிரியும், மணி வந்து அவருடைய கண்ட்ரோல் வச்சு அந்த பொண்ணுடைய கேமை ஸ்பாயில் பண்ண மாதிரியும் நீங்கள் போர்ட்ரேல் பண்ணிட்டீங்க. சரி, இதை யாரும் நம்புறதுக்கு தயாராக இல்லை. பட் இருந்தாலும் விசித்ரா அம்மாவுக்கு சில பல டவுட்டுகள் இருக்கு. நம்ம மணிக்கிட்டே கேட்டுருவோம். டே மணி, நீ என்னமோ சொன்ன அவங்க அம்மா தான் உன்னை பார்த்துக்க சொன்னாங்கன்னு. இங்கே இந்த ஆன்ட்டி அந்த மாதிரிலாம் சொல்லலையே. ஐயோ விச்சுமா, நான் அந்த மாதிரி சொல்ல. அதாவது நான் வந்து ரவீனா கூட நிறைய ஷோ பண்ணியிருக்கேன். ஏன் பல நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன், சுவிட்சர்லாந்துலாம் கூட போயிருக்கேன். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, கூப்பிட்டு போகும்போது மணி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த முறை அவங்க ஃபோன் பண்ணிடலாம் சொல்லலை. எப்போதும் சொல்லுவாங்களே பார்த்துக்கோன்னு, அதே மாதிரி தானே சொல்லனாலும் அதுதானே அர்த்தம். அதனால தான் நான் பார்த்துக்கிட்டேன். அப்படியா? நான் என்னமோ அவங்க அம்மா ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பார்த்துக்கோன்னு சொன்னது போல நீ பார்த்துக்கிட்டு இருந்ததை பார்த்தேன்ப்பா. இதாயா விசித்திரமாவுடைய சம்பவம். அப்படிலாம் இல்லை. இன்னொன்று என்னடா அது, அந்த இது கேம், அந்த பொண்ணு கேமை ஸ்பாயில் பண்ணிட்டதா சொல்கிறாங்களே அந்த ஆன்ட்டி. இதுக்கு ஏதாவது பதில் சொல்லு. எந்த இடத்துல அவன் சில விஷயங்களில் நான் பொசசிவ் ஆனது உண்மைதான். மற்றவங்க முன்னாடி என்னை அவமானப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னேன். அதெல்லாம் இந்த ஆன்ட்டிக்கு பயங்கர கோபம் ஆயிடுச்சு போல இருக்கு. என்னைக்கோ நிக்சனுக்கு சப்பாத்தி கொடுக்க போயிருக்கு போல இருக்கு ரவீனா. அதை நான் தடுத்து நிறுத்திட்டதான் ஆன்ட்டி சொல்கிறாங்க. அப்படியா? எனக்கு இதெல்லாம் எப்போ நடந்ததுன்னே தெரியலையே. ஆமாமாண்டா, இந்த வீட்டில் பல விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதில் அந்த விஷயம் அவங்களுக்கு காயப்பட்டிருக்கு போல இருக்கு. ஏன் நிக்சனுக்கு சப்பாத்தி தான் கொடுத்தா உனக்கு என்ன? தெரில, ஏற்கனவே நான் வெந்து நொந்து போயிருக்கிற வச்சுமா. நீ வேற கேள்வி கேட்டு என்ன தாலின்னு தாளிக்காதம்மா, விட்டுருமா. டே விஷ்ணு, எங்கடா இருக்க நீ? நான் இங்கே தான் இருக்கேன், வாடா. வந்து நான் உன் கூடயாவது ஏதாவது ஆறுதலாக பேசுகிறேன். அந்த வச்சுமா என்ன கேள்வி கேட்டேன், நான் என்ன பதில் சொல்கிறது? நானா கொடுக்க சொன்ன 5000 பணத்தை அதுவே கொண்டு வந்து கொடுத்துச்சு. மொத்தமாக ரவுண்டு கட்டி அடிக்கிறானுங்க. இனி யார் ஃபேமிலி வந்தாலும் நான் போக மாட்டேன்டா. அப்படிங்கும்போது பூர்ணிமாவுடைய அண்ணன் வந்திருக்காரு. விஷ்ணுக்கு எதனா சம்பவம் இருக்குமா? பொறுத்து இருந்து பார்ப்போம் லைவ்ல. இதெல்லாம் உனக்கு ஒரு பொழப்பா? அங்கங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிறது. நான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன்.